ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட்டான ஒரு ஹேர் க்ரோத் சிரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணாவே போதும், நமக்கு இருக்கிற ஹேர் கொட்டாமல் இருந்தாவே நம்ம வந்து நியூ ஹேர் வளருக்கு நம்ம ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ இருக்கிற ஹேரை வந்து நம்ம கொட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆலிவேரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நிறைய யூசஸ் தருது. அப்படி என்னென்ன யூசஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் விட்டமின்ஸும் இருக்குது. இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நீங்கள் ஆலிவேரா எடுத்தோன்னே அது டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேல்பில் கட் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது. இதில் ஒரு எல்லோ கலரிஷாக இருக்குது இல்லையா, நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடணும். அது வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை நான் நல்லா கட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, வெந்தயம் அண்ட் கரிஞ்சீரகம் இது நல்லா ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம இதை தான் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் சிரம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இதனோட யூஸஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைனாக நான் சொல்கிறேன். ஆலிவேராவில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி. நம்ம விட்டமின் இ கேப்சூல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் ஆகிடுமோன்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காக போடுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ரொம்ப நிறைய ஹேர் ஃபால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக போடுறதா இருந்தாலுமே நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி விட்டிங்கன்னா ஸ்கேல்பில் போய் ஒட்டிடுச்சுன்னா நீங்கள் நல்லா தேய்ச்சி அதெல்லாம் வாஷ் பண்ணுறப்ப ஹேர் எல்லாமே ரூட்டோடு வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும் மெயின்டைன் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் அசால்ட்டாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ வீக்காக இருக்கிற ஹேர் எல்லாமே கொட்டிடும். அதே மாதிரி இந்த ஆலிவேராவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பொட்டாசியம், தாமிரம் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்னால கூட ஓவர் ஹேர் ஃபால் இருக்கும். நம்ம வந்து பாடி ஹீட் டைமில் வந்து நம்ம ஆயில் வச்சோம்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சாமல் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட்னால கூட ஹேர் ஃபால் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாடி அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணோடனே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியும், அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணியே வரும். அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பாடி வந்து அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா தான் பாடி ஹீட்னால ஹேர் ஃபால் ஆகிறது நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப நிறைய ஹேர் ஆயில் வச்சாவே எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. தலைக்கு குளிச்சா கூட எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, ஹேர் ஆயில் வச்சோன்னா எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நிறைய வாட்டர் குடிக்கணும். அப்போ தான் உங்கள் பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகும். கரிஞ்சீரகம் அண்ட் பனானா இதை வச்சு கூட இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பனானா போட்டு எனக்கு ஹேர் பேக் போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறப்ப வந்து நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேர்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ தனித்தனியாக இருக்கும் ஹேர் எல்லாமே பார்க்க. இந்த மாதிரி ஆலிவேராவில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அண்ட் கரிஞ்சீரகம் இது 2 ஊற வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இதை நல்லா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால என்னாகும் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கேல்பில் போய் நல்லா ஒட்டிக்காது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வீக்கான ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரென்தன் கொடுக்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா குழந்தைகளுக்குள்ள இந்த பில்லர் மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அதில் பில்லர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் எடுத்து பில்லரில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஹேர் ஸ்கேல்பில் மட்டுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணி 1 செகண்ட் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் நாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஸோ ஹேர் ஃபால் இருக்க டைமில் நான் இந்த மாதிரி சிரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராக நான் ஹேர் பேக் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் லிக்விட் பேஸில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேனே தவிர ரொம்ப அதிகமாகலாம் நான் ஹேர் பேக் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக வேணால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஹேர் சிரம் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் சிரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஹோம் ரெமெடி இந்த மாதிரி சிரமே நமக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம் இது ரெண்டில் என்னென்ன யூஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணி இனிமேல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.